ஹாய் கைஸ், வெல்கம் டு சரணித்து சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஈவெண்ட்க்கு போயிருக்கோம். அந்த ஈவெண்ட் பேர் வந்து சேவ் அவர் ஹிஸ்ட்ரி. அதை தான் இந்த அக்கா பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து நம்மளுக்கு இவங்க வந்து நாங்கள் ஒரு ப்ரோக்ராமுக்கு தான் போயிருந்தோம். அவங்க வந்து அனிமல்ஸ் ரிசர்ச் பண்ணுவாங்க. அதை பற்றி தான் அந்த அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கிளப் பேர் வந்து ஃபாசில் ஃபார் எவர் கிளப். ஃப்ளஷ் அதிகமா இருக்கு, ஸ்கெலிட்டன் அது ஒண்ணு இருக்கு. ஸ்கெலிட்டன் ஃபுல்லா சாலிடா இருக்கு. ஆனா பறவைக்கு அப்படி கிடையாது. பறவையோட ஸ்கெலிட்டன் பாரு நிறைய ஹோல்ஸா இருக்கும். அதாவது ஹோலோ போன்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஹோலோ போன்ஸ் இருக்கிறதுக்கான ரீசன் வந்து கரண்ட் உள்ள போகணும். ஏர் கரண்ட் உள்ள போனாதான் லைட் வெயிட்ல அதனால பறக்க முடியும். இப்படி ஒரு கல்லை தண்ணியில தூக்கி போடுறதுக்கும் ஒரு ஃபெதரை தண்ணியில தூக்கி போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கல்லை தூக்கி போட்டோம்னா உள்ள கல்லு டக்குன்னு உள்ள போயிடும். பார்த்தீங்கன்னா அவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. முன்னொரு காலத்தில் எலிஃபேண்ட்டு, ஜிராஃபி, தென் டைனோசர், ரைனோசர் அதெல்லாம் வந்து எப்படி அவங்க வந்து ஷெல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க, எப்படி கலெக்ட் பண்ணுறாங்கன்றத அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அதுவே ஒரு பிஜியனை வெட்டி பார்க்குறீங்க, அதுக்குள்ள எதுவுமே இருக்காது. பிளாஸ்டிக் ஸ்ட்ரா இருக்குது. பிளாஸ்டிக் ஸ்ட்ரா வச்சா உள்ள எதுவுமே இருக்குமா? பிளாஸ்டிக் ஸ்ட்ரான்றது என்னன்னு தெரியுதா? நடுவுல எம்டி அதனால ஜூஸ் நீ இப்போ அந்த அக்கா தான் பேசிட்டு இருக்காங்க. அதே போல போன்ஸ் பண்றாங்க. நீர் வெளியோடுதா? நான் சொன்னேன்ல, இது ஃப்ளஷ் வந்து வெளியே வந்துடும். பாய் காய்.